சண்டே ஆஃப்டர்நூன் அம்மா வீட்லேருந்து வந்தோடனே குளிச்சு எல்லாம் ரெடி ஆன உடனே பாப்பா பரதநாட்டியம் கிளாஸ்லேருந்து வந்துட்டான். நானும் என்னுடைய கம்ஃபர்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கணும், குயிக்காகவும் ஆயிடணும் இந்த ரெசிபியால். மோர் குழம்பு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக அரிசி இதெல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கிச்சனுக்கு இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி அலோவ் பண்ணாலுமே நான் கூடவே இருந்துருட்டுவேன். நான் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே இவ இருக்கவே மாட்டா, நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சானா கிச்சனுக்கு வந்துடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற விட்டுடலாம் முதல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் தயிர் சேர்க்கணும், இல்லைன்னா முதல்ல சூட்டில் போட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சிடும். அப்புறமா கொத்தமல்லி தூவி எடுத்தோன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நம்ம எப்போவுமே லஞ்சுக்கு டின்னருக்கு ஒரே வாட்டி சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் மோர் குழம்பு வந்து வீட்டு ஆம்பளைங்க சாப்பிடக்கூடாது நைட் டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எந்த கால்குலேஷனில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் அவங்க கிட்ட ப்ராப்பரான ஆன்சர் எதுவுமே இல்லை. உங்களுக்கு யாருக்கான தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.